Welcome back, students. So, so now we are going to see about like some of the inborn error of metabolism. The first one is the albinism. In the last session, we have see like the phenylketonuria and the symptoms of the baby also we have seen like the appearance. So on the appearance பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்கிற அந்த பேபியோட ஃபேஸ் அண்ட் அதோட ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் எல்லாமே அதுல இருக்கிற சிம்டம்ஸ் மாதிரி ரிசம்பிள் ஆகும். அண்ட் அல்பினிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இருக்கிறவங்க வந்து நார்மல் நம்ம பீப்புளா தான் இருப்பாங்க. பட் பாக்குறதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேல் ஒயிட் கலர்ல எப்படி இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஆக்சுவலா இருப்பாங்க. பிகாஸ் ஆல்பு அப்படின்னாலே ஆல்பு லியூகோனாலே மீனிங் வந்து ஒயிட். ஓகே, ஸோ அப்போ ஒயிட் அப்படின்றது சொல்றதுனால இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு இன்பார்ன் எரர் தான். நீங்க மேபி கண்டிப்பா பாத்திருப்பீங்க. நீங்க உங்களோட ஸ்கூல்ஸ்லயோ உங்க ஸ்கூல்ஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரேர். பட் மேபி நீங்க வெளியே கண்டிப்பா எங்கேயாவது நீங்க ஆக்சுவலா பாத்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு நம்மள மாதிரியே தமிழ்காரங்க மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா இந்தியன்ஸ் மாதிரி இருப்பாங்க. பட் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க தோல் எல்லாமே வந்து ஒயிட்டா இருக்கும். நாட் ஈவன் ஸ்கின் மட்டும் கிடையாது, ஈவன் ஹேர் பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும், கம்ப்ளீட் ஒயிட்டா இருக்கும். ஆக்சுவலி நம்ம பாடியில மெலனின் செக்ரேஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த மெலனின் இல்லாததுனால தான் ஆக்சுவலி மேக்ஸிமம் வந்து இந்த அல்பினிசம் அப்படின்றது வரும். ஓகே, ஸோ அப்போ மெலனின் எங்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர்ல மெலனின் இருக்கு. அண்ட் ஈவன் ஐலிட்ஸ், ஈவன் நம்ம பாடியில ஹேர் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே மெலனின் கண்டிப்பா இருக்கும். அவங்களோட ஐப்ரோஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பேலா ஒயிட் கலர்ல இருக்கும். அண்ட் தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு த லைட். ஸோ அவங்களால வந்து ஒரு சன்லைட்டை கூட வந்து நிமிர்ந்து பார்க்க முடியாது. பிகாஸ் தே ஆர் வெரி சென்சிட்டிவ். ஸோ இதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹவு இதுல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன, எந்த ரீசனால வருதுன்றத now we can see. So albinism is an inborn error of metabolism. கண்டிப்பா அது ஒரு inborn error தான், பிறக்கும் போதே இருக்குது தான் இது. caused due to an autosomal recessive gene. So it is due to the autosomal recessive gene. மேக்ஸிமம் ஆஃப் த ஜெனடிக் டிசார்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெசசிவ் ஜீனா தான் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெசசிவ் ஜீனால வரக்கூடியது. ஸோ ஹியர் தே ஹேவ் கிவன் மெலனின் பிக்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்கின் கலர். கண்டிப்பா நம்ம எந்த கலர்ல இருக்கிறோமோ அதுக்கு ஆக்சுவலி அந்த மெலனின் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் ரொம்ப டார்க்கா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் தே ஹாவ் த ஹை மெலனின் செக்ரீஷன். அதுவே ஃபாரினர்ஸ் வந்து லைக் இந்த ஒயிட் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன் மெலனின் வந்து அவங்க ஏன் ஒயிட்டா இருக்காங்கன்னா பிகாஸ் மெலனின் செக்ரேஷன் அவங்களோட பாடியில கம்மியா இருக்கும். பட் மெலனின் பிளேஸ் இன் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹியூமன் பீயிங். அதனாலதான் பாத்தீங்கன்னா பிகாஸ் மெலனின் தான் வந்து ஆக்சுவலி விட்டமின் டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம பாடியில இருக்கிறதுல. ஸோ அதனாலதான் வந்து ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் வெக்கேஷன் டைம்ல இல்லைன்னா வந்து அந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தே ஜஸ்ட் வென்ட் ஃபார் சன் பாத் அப்படின்னு எடுப்பாங்க. ஏன்னா லைக் 12 o'clock அந்த மாதிரி வெயில்ல சன் பாத் எடுக்கிறதுன்றது இல்லைன்னா வந்து ஒரு அந்த டைம் ஃபுல் அண்ட் சன் பாத் எடுக்கிறது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த விட்டமின் டி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சன் பாத் எடுப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நம்மள கம்பேர் பண்ண விட்டமின் டி அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு மெலனின் நல்லா இருக்கும், பட் அவங்களுக்கு கம்மியா இருக்கனால தான் தே டூ தட். ஓகே, ஸோ அப்ப மெலனின் வச்சுதான் ஆக்சுவலி வந்து அல்பினிசம் நம்ம சொல்ல போறோம். ஆப்சன்ஸ் ஆஃப் மெலனின் பிக்மெண்ட்ஸ் இன் அ கண்டிஷன் கால்ட் அல்பினிசம். ஒன்னு ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், என்டையர்லி ஆப்சன்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா வந்து செக்ரீஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ஸோ அதுதான் ஆக்சுவலா வந்து அல்பினிசம் அப்படின்ற கண்டிஷன்ல எண்ட் ஆகும். A person with a recessive allele lacks a thyrosinase enzyme system. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல தைரோசின் என்சைம் அப்படின்றது இதுல உங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். லாக்ஸ்னா கம்மியா இருக்கிறது, இல்லைன்னா ஆப்சென்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தைரோசினேஸ், ஓகே, ஸோ ஏஸ்னா எந்த இடத்துல முடியுதோ அது என்சைம். ஸோ தைரோசினேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அல்பினிசம் which is required for the conversion of டோபா அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டைஹைட்ராக்சிஃபீனைல் அலனைன் இன்டு மெலனின் பிக்மெண்ட். ஆக்சுவலி இந்த டோபா தான் அந்த மெலனின் பிக்மெண்டா கன்வெர்ட் ஆகுது. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா மெலனோசைட்ஸ். இப்போ நம்ம எப்படி நர்வ் செல்ஸ், மசில் செல்ஸ் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி மெலனின்க்கு தனியா செல்ஸ் இருக்கு. தட் இஸ் கால்டு மெலனோசைட்ஸ். சைட்ஸ் மீன்ஸ் செல்ஸ், மெலனோ மீன்ஸ் மெலனின். ஸோ மெலனின் அந்த ஆக்சுவலி மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. in albino means white. Melanocytes are present in normal numbers in their skin, hairs, iris, etc. but lack melanin pigment. ஆக்சுவலி இவங்களோட பாடியில வந்து இப்போ அல்பினிசம் பீப்புள் சொல்றோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய
நம்பர்ஸ்ல தான் ஆக்சுவலி வந்து மெலனோசைட்ஸ் இருக்கு பட் பிக்மெண்ட் இல்ல. ஆக்சுவலி பிக்மெண்டோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலர் ஆக்சுவலி ட்ராப் பண்றது பிக்மெண்டோட கலர். ஃபார் எக்ஸாம்பிள் லீவ்ஸ் வந்து ஏன் கிரீனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் வி நோ தட் தே கண்டெய்ன் பிக்மெண்ட் கால்ட் குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் பிக்மெண்டோட வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ட்ராப் த கலர். அந்த கலர் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலி அந்த பிக்மெண்டோட வேலை. பட் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மெலனோசைட் செல் இருக்கு ஆனா மெலனின் பிக்மெண்ட் இல்ல. சோ மெலனின் இஸ் அ பிக்மெண்ட், இட்ஸ் நாட் அ கெமிக்கல். அது ஒரு பிக்மெண்ட் ஆக்சுவலி. ஈவன் நம்ம ஹீமோகுளோபின் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஹீமன் இஸ் அயன் குரூப், சோ இட்ஸ் தட் கிவ்ஸ் த கலர். அது ஒரு பிக்மெண்ட் மாதிரி தான். அதேதான் எப்படி நம்ம பிளான்ட் குளோரோஃபில் சொல்றோமோ அதே மாதிரி நமக்கு வந்து மெலனின் பிக்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த மெலனின் பிக்மெண்ட் தான் நமக்கு வந்து தைரோசினேஸ் என்சைம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா ஆகுது. பட் இந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த மெலனோசைட்ஸ் வந்து ஈவன் அல்பினிசம் பீப்புளுக்கும் இருக்கு. பட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மெலனின் பிக்மெண்ட் இல்ல, அவங்க பாடியில மெலனின் பிக்மெண்ட் இல்ல. அதனால அவங்களுக்கு வந்து அல்பினிசம் கண்டிஷன் வருது. யூ கேன் see here, L-தைரோசின் அப்படின்றது சரியா இது ஆக்சுவலி கன்வெர்ட் ஆகல. ஓகே, அப்படி ஆகலன்னா டோப்பான்றது செக்ரீட் ஆகாது. ஸோ தைரோசினேஸ் வரலன்னா டோப்பா குயினோன். ஸோ அதனால யூ மெலனின் ஆக்சுவலி தைரோசினேஸ் இருந்ததுன்னா யூ மெலனின் செக்ரேஷன் ஆகும். இல்லைன்னா ஃபியோ மெலனின், தட் இஸ் இந்த மாதிரி ஒரு அல்பினிசம் கேஸ் வரும். That is the dropout full form the dihydroxyphenylalanine. Even you can see இந்த person like இந்த childோட the mouth region அந்த upper lip பாத்தீங்கன்னா see the color, this is the real color of this person. ஆனா அவங்களுக்கு வந்து மெலனின் பிக்மெண்ட் இல்லாததுனால ஆப்சென்ட் ஆனதுனால யூ கேன் see the entire face மட்டும் இல்ல, ஈவன் அங்க ஐலிட்ஸ் பார்த்திருக்கலாம், ஐப்ரோஸ் பாருங்க, ஐ லேஷஸ் பாருங்க, ஐப்ரோஸ், அவங்களோட ஹேர் கலர், அவங்களோட பாடி கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து மெலனின் இல்லாததுனால அவங்களோட அப்பியரன்ஸே பாக்குறதுக்கு ரொம்பவே ஆக்வர்டா இருக்கும், ரொம்பவே டோட்டலா டிஃப்ரெண்டா தெரிவாங்க. அண்ட் அது கன்வெர்ட் எப்படி வந்து ஆக்சுவலி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோப்பான்றது எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னா அந்த கன்வர்ஷனுக்காக யூஸ் ஆகக்கூடிய என்சைம் தான் தைரோசினேஸ். ஓகே, ஸோ 3,4-dihydroxyphenylalanine அப்படின்றது தைரோசினேஸ் என்சைம் மூலமா மெலனினா கன்வெர்ட் ஆகுது. ஸோ மெலனின் நம்ம பாடியில நிறையவே ஹெல்ப்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது நம்ம சொல்லலாம். And the next disorder is the Huntington's chorea. Okay, Huntington's chorea. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஆட்டோசோமல் ரெசசிவ் தான் பார்த்தோம். நல்லா ஞாபகப்படுத்துங்க, உங்க டெக்ஸ்ட் புக்ல நீங்க சர்ச் பண்ணுங்க. ஹண்டிங்டன்ஸ் கொரியான்றது இட்ஸ் டாமினன்ட் ஜீன், நாட் அ ரெசசிவ் ஜீன். ரொம்ப நான் சொல்லியிருக்கேன் சில ஜெனடிக் டிசார்டர் பாத்தீங்கன்னா அது வரதுக்கான ரீசன் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெசசிவ் ஜீனா தான் இருக்கும். ஆனா சில நேரத்துல சம் டாமினன்ட் ஜீன்ஸ் கூட வந்து நமக்கு காஸ் பண்ணும். அதான் இதுல எக்ஸாம்பிளுக்கு வந்து டாமினன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கக்கூடிய சில 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 டாபிக்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. So it is characterized by involuntary jerking of the body. Involuntary jerking na இப்ப நம்மளோட மசில்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா that's a voluntary function, right? வாலண்டரி ஃபங்க்ஷன். நம்ம நினைச்சாதான் கை அசைக்க முடியும், நம்ம நினைச்சாதான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும், நீங்க நினைச்சாதான் ஒரு சம்திங் ஒரு பொருளை வந்து ஹோல்ட் பண்ண முடியும், அது வந்து வாலண்டரி. பட் என்ன சொல்றாங்கன்னா இன்வாலண்டரி நம்மளையும் அறியாம திடீர்னு வந்து ஜர்க் ஆகுறது அண்ட் ப்ராக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் முக்கியமானது. ஏன்னா நீங்க ஈவன் நம்ம சும்மா இருந்தாலும் இல்லைன்னா வந்து ஒரு ஒர்க் பண்றதா இருந்தாலும் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம கோஆர்டினேட் பண்ணும். ஒரு பொருளை எடுத்து ஒரு பென் எடுத்து நீங்க ஹோல்ட் பண்ணி நீங்க எழுதணும் அப்படின்னாலுமே அந்த இடத்துல மசில் வேணும், அட் த சேம் டைம் அதுல நர்வ்ஸ் இருக்கும், ரைட்? ஆனா இந்த நர்வ் சிஸ்டம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து டீஜெனரேட் ஆகும், அதோட ப்ராசஸை இழக்க ஆரம்பிக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸை லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நர்வ் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸை லூஸ் பண்ணுது அப்படின்னாலே அது கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த பர்சனோட மசிலும் பாத்தீங்கன்னா அது கண்ட்ரோல்ல இருக்காது, அது ஒரு ஜர்க்கிங் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும், accompanied by gradual. So once nerve system degenerate ஆகும்போது அது என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணும், என்னென்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன் மென்டல் அஃபெக்ட் ஆவாங்க அண்ட் பிசிக்கல் டிட்டோரியேஷன் இந்த மாதிரி ஆகும். The patients with this disease usually die between the age of 35 and 40. கிட்டத்தட்ட 35 ல இருந்து 40 குள்ளே இந்த பர்சன் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் கண்டிப்பா நர்வஸ் சிஸ்டம் பிளேஸ் இன் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் பாடி, ரைட்? முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அப்படி இருக்கும்போது நர்வ் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய் ஆயிட்டே வருதுன்னா கண்டிப்பா அந்த பர்சனால ஜர்க்கிங் சாதாரணமா இருந்தா ஓகே, பட் ஆனா நர்வ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா டீஜெனரேட் ஆக ஆக நர்வ் சிஸ்டம் டெஸ்ட்ராய் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது அந்த பர்சனோட லைஃபே ஆக்சுவலா போயிடும். And next we are going to see about the chromosomal abnormalities. இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு
லைக் குரோமோசோம்ல டிசார்டர் அந்த டாமினன்ட் ஜீன் அண்ட் ரிசசிவ் ஜீன் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் அப்நார்மலா இருந்ததுன்னா, நார்மல்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஜீன் நம்ம சொல்லுவோம் இட்ஸ் a pair of gene and human நம்ம சொல்லும்போது we have a 23 pair of chromosome, 22 autosome and 1 pair வந்து allosome, that is a sex chromosome நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த குரோமோசோம்ல ஏதாவது அப்நார்மலா நார்மலா இருக்கிறதுக்கு பதிலா அப்நார்மலா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்னா அது எந்த விதமான டிசார்டர் எல்லாமே காஸ் பண்ணும். அது நம்ம we can't prevent that. நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது, பட் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் அந்த ஐ மீன் ஒரு மதரோட ஊம்ல இருக்க பேபிக்கு வந்து டிசார்டர் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சோன்னா we can only abort that. அந்த குழந்தை பிறக்காம நம்மள அபார்ட் பண்ண முடியுமே தவிர வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அண்ட் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா each human diploid, that is 2n condition. 2n condition na we are having 23 chromosome, that is 23 into 2 we are having, so totally we are having 46 chromosome, right? 46 chromosome, that is 23 pairs. Chromosomal disorders are caused by errors in the number or structure of chromosome. எப்போ இதுல எரர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னோட நம்பர்ல இல்லைன்னா வந்து ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி இது சேஞ்சஸ் ஆகலாம். Chromosomal anomalies or abnormalities, both are same, problem illa, usually occur when there is an error in cell division. Cell divide ஆகும்போது நீங்க மைட்டோசிஸ் நம்ம மியோசிஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணிருப்போம் 11th ஸ்டாண்டர்ட்ல. அந்த செல் டிவிஷன் நடக்கும்போது ப்ராப்பரா ஈக்குவலா டிவைட் ஆகுதுன்னா தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் சம்டைம் அன்ஈக்குவல் ஆகும்போது அதுலதான் ஆக்சுவலி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். யூ கேன் see here failure of chromatids to segregate during cell division. So chromatid வந்து டிவிஷன் ஆகும்போது அது ப்ராப்பரா டிவைட் ஆகாம கொஞ்சம் அன்ஈக்குவலா அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அதனால கண்டிஷன் என்ன ஆகும்னா ரிசல்ட்டிங் இன் த கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஒன்னு கெயின் அப்படின்றது, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் அப்படின்றது கெயின் ஆகும், இல்லைன்னா லாஸ் ஒரு குரோமோசோம் அப்படின்றது அது இருக்க வேண்டிய இடத்துல வந்து லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒன்னு கெயின் ஆகும் இல்லைன்னா லாஸ் ஆகும், பட் ஈக்குவலா இருக்காது. இதுதான் நம்ம குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் ஆர் குரோமோசோமல் அனாமலிஸ் அப்படின்னு சொல்றது. Or more chromosome is called aneuploidy. Aneuploidy means நார்மலா இல்லாம அப்நார்மலா இருக்க கண்டிஷன் தான் நம்ம aneuploidy நம்ம சொல்றோம். ஓகே, so it is caused by non-disjunction of chromosomes. Non-disjunction அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல தான் நம்ம பார்த்தோம் 2n condition. We are having 2n condition. 2n நம்ம சொல்லும் போது 23 பேர் நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனா அந்த நான் டிஸ்டிங்ஷன்ல பாத்தீங்கன்னா லைக் 2n plus 1 அப்படின்னு இருக்கும். அதாவது 46க்கு பதிலா 46 plus 1 that is equal to 47 கண்டிஷன்ல இருக்கலாம், இல்லனா 2n minus 1 கண்டிஷன்ல இருக்கும், which means 46 minus 1 that is 45. இந்த மாதிரி கண்டிஷன்லயும் இருக்கலாம். சோ இதான் ஆக்சுவலா வந்து நம்ம வந்து நான் டிஸ்டிங்ஷன் ஆஃப் குரோமோசோம் சொல்றோம் நார்மலா இல்லாம இருக்கிறதுக்கு. Group of signs and symptoms that occur together and characterize a particular abnormalities is called a syndrome. So syndrome already உங்களுக்கு 8th ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். that is a group of symptoms தான் நம்ம syndrome சொல்லுவோம். In humans, Down syndrome. So human பொறுத்த வரைக்கும் என்னென்ன syndrome இதுல கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். Down syndrome, Turner syndrome, Klinefelter syndrome, Patau syndrome are some of the example of chromosomal disorders. இதுல நம்ம வந்து மெயினா பாத்தீங்கன்னா டர்னர் அண்ட் கிளைன்ஃபெல்டர் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல நடக்கிறது. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். அண்ட் டவுன் சிண்ட்ரோம் பட்டர் சிண்ட்ரோம் பாத்தீங்கன்னா it occurs in the autosomes. ஸோ ஆட்டோசோம்ஸ்லயும் ஆக்சுவலி ஆட்டோசோம் அல்லோசோம் நம்ம சொல்லும் போது ரெண்டு இதுலயுமே வந்து லைக் அது சரியா வந்து ஃபங்க்ஷன் ஆகாம குரோமோசோம் வந்து கெயின் ஆர் லாஸ் கண்டிஷன்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது எப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கலாம். First one is the so இதுல நம்ம autosomal aneuploidy autosomes நம்ம பார்க்கிறோம், allosomes கிடையாது. it is a normal chromosome. 23 pair of autosomesல நடக்கக்கூடிய அந்த கண்டிஷன் தான் நம்ம aneuploidy autosomes நம்ம சொல்றோம். so autosomal aneuploidy in human beings நார்மலா இல்லாம இருக்கும்போது several autosomal aneuploids have been reported in human being. so நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம், இதுல வந்து 21 ட்ரைசோமின்னு சொல்றாங்க. 21 ட்ரைசோமினா 25 பிகாஸ் நமக்கு தெரியும் 22 ஆட்டோசோம்ஸ் இருக்குன்னு. 22 ஆட்டோசோம்ஸ்ல 21st குரோமோசோம் இருக்கு இல்லையா? சோ 21st குரோமோசோம், இந்த 21st குரோமோசோம்ல ட்ரைசோமினா
Actually 2 chromosomes தான் actually 21st chromosome இருக்கணும். But instead of 2 அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் 21st chromosome இருக்கும். Let me show the picture of that also. அந்த ட்ரைசோமில பாத்தீங்கன்னா ரெண்டு குரோமோசோம் இருக்கிறதுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் அதுல ஆட் ஆகும். அதுதான் வந்து நம்ம ட்ரைசோமின்ற கண்டிஷன்ல சொல்லியிருக்கோம். அண்ட் ஈவன் பட்டோஸ் சிண்ட்ரோம்ல பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் 13th குரோமோசோம்ல. ஸோ 13th குரோமோசோம்ல instead of two chromosome எக்ஸாக்டா நான் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணல, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பண்றேன். ரெண்டு இருக்கிறதுக்கு பதிலா அடிஷ்னலா ஒன்னு ஆட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ட்ரைசோமி. ட்ரைசோமினா எப்பவுமே வந்து நமக்கு பேரிங்கா தான் இருக்கும். ஓகே, லைக் டிப்ளாய்ட் கண்டிஷன் தான். பட் ட்ரைசோமில எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்கும். அதுதான் நம்ம இதுல சொல்லியிருக்கோம். எப்படி வந்து நான் டிஸ்டிங்ஷன் நடக்கும், ஒரு அனிப்ளாய்டு கண்டிஷன் வரும். சாரி, ஸோ நான் டிஸ்டிங்ஷன் ஒரு அனிப்ளாய்டு கண்டிஷன் எப்போ ஆக்சுவலி வந்து ஒரு ஹியூமன் பீங்க்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் வித் சிம்பிள் பிக்சர். சி ஆக்சுவலி செல் டிவிஷன் நடக்குது. இதுல இது செல் டிவிஷன் நடக்குது. ஒரு செல் டிவிஷன் டிவைட் ஆக போகுது. டிவைட் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு செல் டிவைட் ஆகுது. அதாவது இது ஒரு செல்லாவும் இது ஒரு செல்லா டிவைட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மியாசிஸ் 2 கண்டிஷன்ல நான் டிஸ்டிங்ஷன் நடக்குது. ஐ மீன் இப்போ இது இந்த சைடு எடுத்துக்கோங்க. யூ கேன் see here இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. தட் இஸ் 2 ஒரு அழகான கரெக்டான குரோமோசோம்ஸ் இருக்கு. பட் இந்த சைடு எடுத்தீங்கன்னா see the difference between here and here. இந்த இடத்துல கரெக்டா குரோமோசோம்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா டிவைட் ஆகுது. பட் இந்த பிளேஸ்ல இங்க இருக்க வேண்டிய குரோமோசோம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கமா வந்து புல் பண்ணிடுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சைட்ல ஒரே ஒரு குரோமோசோமுக்கு பதிலா பேர் ஆஃப் குரோமோசோமா போயிடுது. அப்படி போகும்போது இப்படி டிவிஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா now you can see the condition. ஸோ ஆல்ரெடி ஒரு குரோமோசோம் இருக்கு, தென் இது ரெண்டுமே இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்க வேண்டிய குரோமோசோம் இருக்காது. சோ இங்க இருக்க வேண்டிய குரோமோசோம் அப்படின்றது இருக்காது. சோ ஆப்சன்ஸ் இந்த இடத்துல இருக்காது. அதனாலதான் வந்து n+1 குரோமோசோம். பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா இது ப்ராப்பரா டிவைட் ஆகுது. சி இது வந்து சின்னதா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. திஸ் த லென்த்தி ஒன், n குரோமோசோம் அண்ட் n குரோமோசோம். n அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் நார்மல் ஒன். பட் இங்க பாத்தீங்கன்னா n கண்டிஷனுக்கு பதிலா n+1 அடிஷனலா ஒன்னு இருக்கு. இந்த இடத்துல இல்ல. சோ n-1. This is the aneuploidy condition அப்படின்னு நம்ம சொல்லலாம். First we will see the Down syndrome. That's trisomy 21. Trisomy condition of chromosome 21 results in Down syndrome. Down syndrome la varakudiyadhu. It is characterized by severe mental retardation. And the current already Down syndrome நிறைய தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Especially in நம்ம human disease அந்த சாப்டர்லயே வந்து நம்ம எதுக்காக வந்து ஆம்னியோசென்டசிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். லைக் ஸ்கேன் பண்றதுக்கான ரீசனும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மென்டல் ரிட்டார்டேஷன் டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ மென்டல் அஃபெக்ட் ஆவாங்க. அண்ட் டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் இந்த ஆஃப் த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். ஸோ சிஎன்எஸ் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது. இன்க்ரீஸ்டு செப்பரேஷன் பிட்வீன் த ஐ. ஸோ நம்மளோட மீன் நம்ம we are having pair of eyes, right? அந்த பேர் ஆஃப் ஐஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த இன்பிட்வீன்ல அந்த நம்ம அந்த நெத்தி இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் வந்து ஒரு சிம்டமா சொல்லலாம். அதுவும் வந்து ஒரு ரீசன் கிடையாது, அது ஒரு இண்டிகேஷன் மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த ஃபிளாட்டன் நோஸ் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற மாதிரி இருக்காது, சம்வாட் ஃபிளாட்டன்டா இருக்கும். இயர்ஸ் ஆர் மால்ஃபார்ம்டு. நார்மல் இயர்ஸ் மாதிரி இருக்காது. ஒண்ணு இருந்தா ரொம்ப பெருசா இருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப குட்டியா இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் மவுத் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஓப்பன். நீங்க நிறைய இடத்துல குழந்தைங்களை இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துருப்பீங்க. மூலதர்ச்சி இல்லாத குழந்தைங்க பாத்தீங்கன்னா நாக்கு ஆக்சுவலா வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கும், எச்சி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் வாயில இருந்து. அதே மாதிரி மவுத் எப்ப பார்த்தாலும் ஓப்பன்ல தான் இருக்கும் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த சைன்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் சொல்லலாம். அண்ட் டங் ப்ரொட்ரூட்ஸ்னா நாக்கு தள்ளிட்டு இருக்கிறது தான் ஆக்சுவலா ப்ரொட்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த டவுன் சிண்ட்ரோமோட இந்த ட்ரைசோமி 21st இருக்கிற இந்த டிசார்டர் வந்து ஒரு ஃபீமேலுக்கு ஆக்சுவலா இருக்குதுன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் சொல்ற முதல் ரூலே என்னன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அந்த குழந்தை வந்து இந்த என்வரன்மெண்ட்டுக்கு இந்த சொசைட்டிக்கு வந்தாலுமே அந்த குழந்தை ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணும். மென்டலா பிசிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும். எங்க போனாலும் கேலி கிண்டல் எல்லாமே இருக்குன்றதுக்காக தான் கவர்மெண்டே அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பேபி வந்து 3 months மதரோட ஊம்ல இருக்கும் போதே அதை வந்து அபார்ட் பண்ண சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ். அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு வந்து கம்ப்ளீட்லி வி ஹாவ் டு கிவன்
லைக் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 24 மணி நேரம் வந்து நர்சிங் கேர் கூட இருந்துகிட்டே இருக்கணும். அம்மா எப்போதுமே வந்து அது அந்த குழந்தை கூடயே இருக்கணும். அது எல்லாமே ரொம்பவே காம்ப்ளிகேஷனா இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம பண்றோம். நவ் வி வில் see this condition. See, this is the Down syndrome. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். see the difference like distance. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்குறதுக்கு ஒரு நார்மல் பேபி மாதிரி தான் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா அந்த நாக்கு, அந்த மவுத் ஓப்பன்ல இருக்கிறது, இது எல்லாமே வந்து டவுன் சிண்ட்ரோமோட சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கேரியோடைப்பிங் நம்ம பண்ணும்போது டவுன் சிண்ட்ரோமோட கேரியோடைப்பிங் இதுல கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளா. I can see here 1, 2, 3, 4, 5, 6, 7 till 23 chromosomes வரைக்கும். So actually this is a boy. Okay, அது ஒரு boy. பட் இங்க பாத்தீங்கன்னா 21st எல்லாத்துலயுமே வந்து we are having like a pair of chromosome. எல்லாமே pair of chromosome தான் இருக்கு. பட் 21st மட்டும் பாருங்க, instead of 2 we are having additional 1. ரைட்? 2 இருக்கிறதுக்கு பதிலா 3ஆவதா இன்னொரு குரோமோசோம் அடிஷனலா இருக்கு. ஆக்சுவலா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைசோமி அப்படின்ற கண்டிஷன் நம்ம இதுல சொல்றோம். Okay, this is the Down syndrome. And then next we will see this Patau syndrome. Patau syndrome, Cry-Do-Cat syndrome நிறைய இருக்குது. Cry-Do-Cat syndrome நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கல. ஸோ அதனால வந்து இருக்கிறது மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். So you will study more in like preparation. நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க, ப்ராப்ளம் இல்லை. And trisomic condition of chromosome 13. Actually see here, Down syndrome வந்து 21st குரோமோசோம்ல 3 இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து Patau syndromeல it is 3 in the like chromosome 13 actually வந்து trisomic conditionல இருக்கு. Results in Patau syndrome. Meiotic non-disjunction is thought to be the cause for this chromosomal abnormality. மியாசிஸ் டிவிஷன் நடக்கும்போது அதுல வந்து நம்ம நான் டிஸ்டிங்ஷன் இப்ப பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கண்டிஷன் வரும்போது அதனாலதான் ஆக்சுவலி வந்து பட்டோ சிண்ட்ரோம் அப்படின்றது ரைஸ் ஆகுது அப்படின்றாங்க. இட் இஸ் கேரக்டரைஸ் பை மல்டிபிள் அண்ட் சிவியர் பாடி மால்ஃபார்மேஷன். see here, நிறைய குறைபாடோட அந்த குழந்தை இருக்குன்றாங்க. நிறைய பிளஸ் பாடி மால்ஃபார்மேஷன்ஸ்னா அந்த குழந்தையோட ஆர்கன்ஸ் எதுவுமே சரியா ஃபார்ம் ஆகுது. லைக் கை சொல்லலாம், இல்ல காலை சொல்லலாம், இல்ல அந்த குழந்தையோட ஃபிங்கர்ஸ், டோஸ், இது எல்லாமே கூட நம்ம சொல்லலாம். ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபவுண்ட் மென்டல் டெஃபிஷியன்சி. ஸோ ஒரு குரோமோசோம் அடிஷனலா ஆகுறதுனால கண்டிப்பா அந்த குழந்தை வந்து மென்டலி டெஃபிஷியன்சியா தான் ஆகுறாங்க. அண்ட் ஸ்மால் ஹெட் வித் ஸ்மால் ஐஸ். தலையை பாத்தீங்கன்னா குட்டி தலையா இருக்கும். அதோட அந்த குழந்தையோட ஐஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சின்னதா இருக்கும். கிளெஃப்ட் பேலட். ஸோ உதடு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பேலட்னா அந்த நம்ம லோவர் லிப்ஸ் இருக்குல்ல, இந்த பேலட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா. ஆக்சுவலி இல்லைன்னா வந்து மேல் உதடு கீழ் உதடு பாத்தீங்கன்னா கிளெஃப்ட்னா ஆக்சுவலி லைக் மொத்தமாவே வந்து கிழிஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் மால்ஃபார்மேஷன் ஆஃப் த பிரெயின் வந்து சரியா ஃபார்ம் ஆகி இருக்காது, சரியாவே ஃபார்ம் ஆகாது. ஆக்சுவலா பிரெயின் கரெக்டா இருக்கும் நான் சொல்ல வரல. ஸோ பிரெயினே சரியா ஃபார்ம் ஆகாது. அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸும் சரியா இருக்காது. லைக் இது எல்லாமே வந்து இந்த சிண்ட்ரோமோட ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. see, this is a cleft palate. இது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த குழந்தைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். see, இந்த குழந்தைய பார்க்க ஒரு நார்மல் சைல்டு மாதிரி தான் இருக்கு. பட் அந்த குழந்தையோட இந்த மவுத் அண்ட் நோஸ் இந்த இடத்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ இது எல்லாமே ஒரு பட்டோ சிண்ட்ரோமோட சிம்டம் தான். அண்ட் 13th குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து நமக்கு பேரா இருக்கு. பட் யூ கேன் see here, இந்த 13th குரோமோசோம்ல ட்ரைசோமிக் கண்டிஷன்ல இருக்கு. அண்ட் the next one is the sex chromosome. செக்ஸ் குரோமோசோம்ல வரக்கூடிய அப்நார்மலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செக்ஸ் குரோமோசோம். ஸோ டோட்டலா வந்து இதுல வரக்கூடிய டிசார்டர் பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த செக்ஸையே வந்து வெதர் இட் மேபி அ மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு யாரானாலும் இருக்கலாம். ஆனா இது என்னவா மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த செக்ஸ் குரோமோசோம் தான் அஃபெக்ட் பண்ண போகுது. Now we will see mitotic or meiotic non-disjunction of sex chromosome causes allosomal abnormalities. mitosis இருக்கலாம் இல்ல meiosis இருக்கலாம். non-disjunctionனால several sex chromosomal abnormalities have been detected. நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா Klinefelter syndrome and Turner syndrome. மேக்ஸிமம் வந்து நம்ம அல்லோசோமல் அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணும்போது we will maximum talk about like Klinefelter and Turner syndrome தான் அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். And first we will see Klinefelter syndrome. That is XXY male. See the chromosome XXY. இது ஒரு ட்ரைசோமி தான். ஆனா அந்த ட்ரைசோமிக் கண்டிஷன் பாத்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம்ல அடிஷனலா ஒரு குரோமோசோம் இருக்கு. த நார்மல் ஒரு மேல் ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா மேல் கொடுத்துருக்காங்க. நார்மலா மேலோட குரோமோசோம் எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு நமக்கு தெரியும்.
அதாவது XY இந்த கண்டிஷன்ல தான் இருக்கும். சரியா? இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒரு எக்ஸ் குரோமோசோம் வருது பாருங்க. அடிஷனலா ஒரு எக்ஸ் குரோமோசோம். அடிஷனலா ஒரு எக்ஸ் குரோமோசோம் வர்றதுனால அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேலோட ஹார்மோனும் செக்ரீஷன் ஆகும். Y குரோமோசோம் இருக்கிறதுனால மேலோட ஹார்மோனும் செக்ரீஷன் ஆகும். சிம்பிளா சொல்லணும் பாத்தீங்கன்னா நம்ம திருநங்கை அப்படின்னு பாத்திருக்கோம் இல்லையா, அவங்க தான் ஆக்சுவலா இதுல வர்றவங்க. எப்படி வந்து இவங்க அப்படி மாறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு த நான் டிஸ்ஜங்ஷன், செக்ஸ் குரோமோசோம் நடக்கக்கூடிய நான் டிஸ்ஜங்ஷனாலதான் அவங்க வந்து ஒரு நார்மல் மேலா இல்லாம ஒரு திருநங்கையா மாறுறாங்க. ஓகே, so this genetic disorder is due to the presence of an additional copy of X chromosome. XYக்கு பதிலா என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் அடிஷனலா ஆட் ஆகுது. என்ன கேரியோடைப், that is 47. பிகாஸ் XY மட்டும் இருந்ததுன்னா நம்ம நார்மலா 22 பேர் அண்ட் 1 குரோமோசோம் 1 பேர் அப்படின்னு சேர்த்து 46 நமக்கு கிடைக்கும். பட் இந்த இடத்துல அடிஷனலா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால instead of 46 we will get 47. okay, persons with this syndrome have 47 chromosome, that is 44A ன்றது ஆட்டோசோம் அண்ட் 1 பேர் பாத்தீங்கன்னா அல்லோசோம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் 47. they are usually sterile males. பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆல்ரெடி இங்க ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, அதனால இதுல இருக்க இந்த மேல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேலாவும் இருக்க மாட்டாங்க, ஃபீமேலோட ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டா செக்ரீஷன் ஆகாது, மேலோட ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டா செக்ரீஷன் ஆகாது. ஸோ தே ஆர் இன் த மிடில், லைக் ரொம்ப மிடில்ல இருப்பாங்க. இப்போ ஹெர்மோப்ரோடைட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. ஒரு சிங்கிள் அனிமல்ல வந்து மேலோட கொனாட்ஸ் இருக்கும், ஃபீமேலோட கொனாட்ஸ்ல இருக்குதுன்னா தட் இஸ் கால்ட் ஹெர்மோப்ரோடைட்ஸ். லைக் அதே மாதிரிதான் இவங்களும் ஒரு மேலோட ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டா இல்லாம ஃபீமேலோட ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டா இல்லாம ரெண்டுமே பார்ஷியலா இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்லணும். தட்ஸ் a true one. பிகாஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க பாடியில ஹாஃப் மேல் ஹாஃப் ஃபீமேல் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அர்த்தநாதீஸ்வரர் அந்த கடவுள் ஆக்சுவலா நம்ம சொல்றோம். அண்ட் ஸ்டெரைல் மேல் ஹார்மோன்ஸ் இவங்க வந்து இவங்களால மேரேஜ் பண்ணாலும் இவங்களால ஒரு ஜென்ரேஷனை உருவாக்க முடியாது. அண்ட் டால், ரொம்ப டாலா இருப்பாங்க, பாத்திருப்பீங்க. and obeys, sometime obeys with long limbs. கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மேல் மாதிரி இருக்காது, ஒரு நார்மல் ஃபீமேல் மாதிரி இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அதுல அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், அவங்களோட அந்த பிசிக்கலா பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். லாங் லிம்ஸ் இருக்கும், ஹை பிச்டு வாய்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவங்களோட வாய்ஸ். ஸோ டோட்டலா அவங்க வாய்ஸ் வச்சு நம்மளால சொல்ல முடியும். அண்ட் அண்டர் டெவலப்டு ஜெனிட்டேலியா, ஜெனிட்டல் ஆர்கன் சொல்லும் போது மேல் ஜெனிட்டல் ஆர்கன் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் ஆர்கன், ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அண்ட் ஹாவ் ஃபீபிள் பிரெஸ்ட், பிகாஸ் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஃபீமேலோட கேரக்டர்ஸும் இருக்கும். அப்போ ஃபீமேலுக்கு செக்ரேஷன் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸும் வரும், பட் நாட் கம்ப்ளீட்லி, ரொம்ப கம்மியா இருக்கும். அப்பதான் அதனால என்ன சொல்றாங்க ஃபீபிள் பிரெஸ்ட், ஃபீமேலுக்கு இருக்கக்கூடிய பிரெஸ்ட் கண்டிஷன் பட் ஃபீபிள் ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்லலாம். தட் இஸ் கால்டு கைனகோமாஸ்டியா. gynecology, gyneco means gonads related. okay, it is a female, அது நம்ம சொல்றது development. mastia means the mammary gland. okay, we will see. so this is the Klinefelter syndrome ஓட ஒரு கேரோடைப்பிங் கொடுத்திருக்காங்க. Klinefelter syndrome, you know that XXY கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இந்த பர்சனை பாத்தீங்கன்னா இவங்களோட லிம்ஸ் பாருங்க, அதுலயே உங்களுக்கு ஆக்சுவலா வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த கேரோடைப்பிங் ஆக்சுவலா காட்டியிருக்காங்க. இதுல வந்து இவங்க வந்து ஒரு நார்மல் மேலா இருக்கணும், ரைட்? இவங்க வந்து நார்மல் மேலா இருக்கணும். ஆனா கேரோடைப்பிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஓகே, பட் எக்ஸுக்கு வந்து ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் தான் இருந்திருக்கணும். ஏன்னா செக்ஸ் குரோமோசோம் நம்ம சொல்லும் போது இட் ஷுட் பி பேர், எக்ஸ் ஒய் சேர்ந்து இருக்கும், ரைட்? அதாவது எக்ஸ் ஒய் சேர்ந்து தான் நம்ம பேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க எக்ஸ் ஒய் சேர்த்து ஆல்ரெடி இன்னொரு ஒன் மோர் எக்ஸ் குரோமோசோமும் இந்த இடத்துல பிரசன்ட் ஆகி இருக்குது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா XXY குரோமோசோம், ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் 46க்கு பதிலா 47 குரோமோசோம் இருக்கு. அவங்களோட பாடி ஃபீச்சர்ஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ் இதை பார்த்தே நம்மளால சொல்ல முடியும் இந்த பர்சன்ஸை. அண்ட் த நெக்ஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்டு டர்னர் சிண்ட்ரோம். ஸோ டர்னர் சிண்ட்ரோம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஹேப்பன் இன் த அல்லோசோமல் அனாமலிஸ். இந்த இடத்துல வந்து ஒரு நார்மல் ஃபீமேல் நம்ம சொல்லும் போது யூ நோ தட் XX குரோமோசோம், ரைட்? XX குரோமோசோம் சேர்த்து தான் நார்மலா வந்து ஒரு ஃபீமேலுக்கு 46 குரோமோசோம் ஆட்டோசோம் அண்ட் அல்லோசோம் சேர்ந்து இருக்கு. ஆனா இவங்களுக்கு எக்ஸ் குரோமோசோம் ஒண்ணு இருக்காது. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் 46 குரோமோசோம்
ஒரு எக்ஸ் குரோமோசோம் இவங்களுக்கு இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஒன் எக்ஸ் குரோமோசோம். அப்ப அந்த இடத்துல ஆப்சன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்றோம். ஒரு எக்ஸ் குரோமோசோம், ஏன்னா 2 எக்ஸ் குரோமோசோம் பார் பாடிஸ் டிஃபர் ஃப்ரம் டர்னர் சிண்ட்ரோம். ஓகே, பார் பாடின்றது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு காம்பன்சேஷன், ஒரு டோசேஜ் காம்பன்சேஷனுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர அதுக்காக வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டுமே ஃபீமேலுக்கு போதும் நம்ம அந்த மீனிங்ல நம்ம சொல்லவே இல்லை. ஸோ 2 எக்ஸ் குரோமோசோம் இருந்தாதான் ஒரு ஃபீமேலுக்கான கேரக்டர். 2 எக்ஸ் குரோமோசோம் இருந்தாதான் அந்த ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஜீரோன்னு இருக்கு. ஜீரோ மீன்ஸ் நல்லிஃபை. ஜீரோன்றது நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம கொடுத்துருக்கோம். திஸ் ஜெனடிக் டிசார்டர் இஸ் டியூ டு த லாஸ் ஆஃப் அன் எக்ஸ் குரோமோசோம் ரிசல்ட்டிங் இன் கேரக்டர் 45. ஏன்னா ஜீரோன்றது நம்ம கணக்குல எடுத்துக்கவே மாட்டோம், ரைட்? ஸோ அதனால எக்ஸ் தான் 46 சொல்லுவோம். அந்த இடத்துல ஜீரோ இருக்கிறதுனால இட்ஸ் 45. அண்ட் பர்சன் வித் திஸ் syndrome have 45 chromosome, 44 autosome and 1 X chromosome. That is 44 AA and X and O. 46 இருக்கிறதுக்கு பதிலா 45 இருக்கும். And these are sterile female. இவங்க பாத்தீங்கன்னா these people are sterile female. இவங்களால gonads development இருக்கும், breast development இருக்கும், பட் எல்லாமே பாத்தீங்கன்னா under developmentல தான் இருக்கும். எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகாது. They are sterile and they can't attend puberty, menopause, even menstrual cycle எதுவுமே வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ இவங்களால வந்து மேரேஜ் பண்ணவும் முடியாது. அட் த சேம் டைம் she can't give an another, she can't raise an another generation. அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அவங்களால கிரியேட் பண்ணவும் இந்த பர்சனால முடியாது. ஓகே, ஸோ இவங்களோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ ஸ்டாச்சர், ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க. வெப்டு நெக். வெப் நெக் பாத்தீங்கன்னா கழுத்து வந்து ரொம்ப ஐ மீன் நம்மளோட தலைக்கும் அந்த பாடிக்கும் பாத்தீங்கன்னா அந்த நெக் தான் ஆக்சுவலி வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணுது, கரெக்ட்? ஸோ அந்த நெக் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லென்த்ல இருக்கும். பட் எங்களுக்கு பாத்தீங்கன்னா நெக் வந்து நெக்கே இல்லாத மாதிரி அந்த தலை வந்து அப்படியே பாடியோட அட்டாச் பண்ணா எப்படி இருக்கும், அந்த நெக்கே இல்லாம. ஸோ அந்த மாதிரி இவங்க இருப்பாங்க. வெப்டு நெக், அண்டர் டெவலப்டு பிரெஸ்ட், ஸோ பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்காது. ரூடிமெண்ட்ரி கொனாட்ஸ், கொனாட்ஸ் சரியா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாது. அண்ட் லேக் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டியூரிங் பியூபர்ட்டி. ஸோ பியூபர்ட்டி மென்ஸ்ட்ரல் சைக்கிளே இருக்காது, ரைட்? ஆர் த மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் சிண்ட்ரோம். ஸோ இதெல்லாமே ஒரு சிம்டம்ஸா சொல்லியிருக்காங்க. அண்ட் யூ கேன் see this the female child. So இந்த குழந்தைய பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா you can see here Y chromosome கிடையாது, பட் Xல வந்து ஆல்ரெடி இன்னொரு குரோமோசோம் இருக்கணும், ரைட்? இன்னொரு குரோமோசோம் இருக்கணும், பட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குரோமோசோம் இல்ல. So this is the karyotyping of the Turner syndrome. and இதெல்லாமே நார்மலா இருக்கு, பட் Xல பாத்தீங்கன்னா ஒரு X குரோமோசோம் இல்ல. ஓகே, so that's it students. இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆகுது. and இதோட அசைன்மெண்ட்ஸும் இருக்கு. and make sure please complete the assignments also, and we will see in the next chapter. Thank you.